ஓஹாயோ கொசாய்மாஸ். நிஹோங்கோ படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு ரெண்டு வார்த்தையை கடந்து வந்தேன். முதல்ல வந்து யூமே. யூமே அப்படிங்கிறது ஃபேமஸ், அதாவது பிரபலமான அப்படின்னு. திடீர்னு படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வார்த்தை வந்து நின்கி அப்படின்னு வந்தது. நின்கியும் வந்து பிரபலமான அப்படிங்கிற மாதிரி வந்தது. சரி, இன்னும் தெளிவாக உள்ளே போய் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுமே பிரபலம்னா எதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒன்று வந்து பிரபலமான, இன்னொன்று வந்து பிடித்தமான. உதாரணம் ஒன்று எடுத்துப்போம். நமக்கு இது தெரிஞ்ச ரெண்டு விஷயத்தை எடுத்துப்போம். இப்போ பிடிஎஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கடந்த ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஃபேமஸாக இருந்ததுன்னு சொல்கிறேன் இல்லையா, பிரபலமாக இருந்தது. அப்போது பிடிஎஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்குது, எல்லாருக்குமே பிடிக்கும்னு அர்த்தம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்கும்போது பிடிஎஸ் வா யூமே தேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து ஃபேமஸாக இருக்குது, பிரபலமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது சின்சான் எடுத்துப்போம். சின்சான் எல்லாருக்குமே பிடித்ததாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனைக்கு எடுத்துப்போம். சின்சான் கிரையான். அப்போ குரியான் சின்சான் வா, குரியான் ஷின்சான் வா யூமே தேஸ்னா அது வந்து ஃபேமஸ் ஆகிடும். இது வந்து நின்கி, நின்கிகா அரிமாஸ், நின்கிகா அரிமாஸ். குரியான் சின்சான் வா நின்கிகா அரிமாஸ் அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமானது. இப்போ டாய்ஸில் பெரியூண்ட் பெலீப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்று பிரபலமான, இன்னொன்று வந்து பிடித்தமான. பிரபலம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், அதனால தான் யூமேயோடைய காஞ்சி வந்து பேர். ஸோ பேர் போன, பேர் எடுத்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு சின்ன வார்த்தை, ரெண்டு வார்த்தையில் வந்து எவ்வளோ பெரிய அழகான வித்தியாசம் வருது இந்த மொழியில், பார்த்தீங்களா? டாய்ஸ்ன்னு சொல்கிற பாருங்க. நியோங்கோவா காந்தாந்தேஸ்.